திருச்சி மக்களவை தொகுதியினுடைய உறுப்பினர். ஆனால் நாங்கள் எதிர்பார்த்ததெல்லாம் ஆரம்பத்தில் விருதுநகர், ஏன் விருதுநகரில் இவர் இருந்து அதில் போட்டியிடலை அப்படின்ற ஒரு கேள்வி இருந்தது. விருதுநகரை பொறுத்த வரைக்கும் அதிமுக பல மாநாடுகளை பெரிய அளவில் நடத்தியிருக்காங்க. இருந்தாலும் எதனால் திருச்சி? நீங்கள் அதாவது அரசியலுக்கு நான் வரணுங்கிறது நானும் சரி தலைவர் அவங்களும் விரும்பினதில்லை. இந்த பொது வாழ்க்கைக்கு இழுத்து வரப்பட்டவன் தான் நான் சொல்லுவேன். நான் யாராலனா எங்களோட கட்சியோடைய தொண்டர் நிர்வாகிகளால். அப்படி நான் தொண்டர்களால் கட்சி நிர்வாகிகளால் இந்த அரசியல் பொது வாழ்க்கைக்கு வந்திருக்கிறேன் நான். அப்படி இருக்கும் பொழுது கட்சிக்காரங்க ஏற்றுக்கிட்டாங்க. இருந்தாலும் வாரிசு அரசியலுங்கிற ஒரு விமர்சனம் அது இருக்க தான் செய்யுது. அப்படி இருக்கும்போது இன்றைக்கி நான் அங்கே நம்ம விருதுநகரில் நின்றுருந்தான்னா அவங்க நின்று ஜெயிச்சிருந்தா என்ன சொல்லியிருப்பாங்க, அவங்க ஜாதி ஜனங்க நிறைய பேர் இருக்கிறாங்க, அதனால் அவர் அங்கே வெற்றி பெற்றுட்டார்னு சொல்லியிருப்பாங்க. அதுக்கெல்லாம் ஒரு இடம் கொடுக்காம தமிழ்நாட்டுடைய மத்திய பகுதி திருச்சியில் நின்று ஜெயிக்கணும். அப்படி ஜெயிக்கும் வெற்றி பெறும் பொழுது மதிமுக தொண்டர்கள் நிர்வாகிகள் மட்டுமில்லாது தமிழ்நாட்டு மக்களும் துரை வைகோவை ஏற்றுக்கொண்டார்கள் என்ற அந்த ஒரு முத்திரையை பதிக்கணுங்கிறதுக்காண்டி தான் நான் திருச்சியை தேர்ந்தெடுத்தேன். நான் கடந்த ஒரு ஆண்டாக பல்வேறு மக்கள் கோரிக்கைகளை நிறைவேற்றிருக்கிறேன். அதில் முக்கியமான சில விஷயத்தை பற்றி நான் சொல்ல போகிறேன். நான் இப்போது தமிழ்நாடு விவசாயிகளுடைய முக்கியமான பயிர் மக்காச்சோளம். இந்த மக்காச்சோளத்துக்கு 1% செஸ் வரியை தமிழக அரசு அறிவிச்சிருந்தாங்க. இதனால் நம்முடைய தென் மாவட்டங்கள், மத்திய மாவட்டங்கள், கொங்கு மாவட்ட விவசாயிகளுக்கு ஒரு பாதிப்பு உருவாக்குன்னு சொல்லிட்டு நான் நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்கிட்டையும் சரி, நம்முடைய வேளாண் துறை அமைச்சர் அண்ணன் MRK பன்னீர்செல்வம்கிட்டையும் சரி, நான் உடனே போய் இந்த 1% செஸ் வரியை நீங்கள் நீக்கணும்னு சொல்லும்போது உடனே அது எந்தவித மறுபேச்சு இல்லாமல் அந்த 1% செஸ் வரி அவங்க அந்த அறிவிப்பு திரும்பி அவங்க எடுத்துக்கிட்டாங்க. அந்த 1% செஸ் வரி போடலை. அப்போது அது ஒரு முக்கியமான நான் சாதனையாக பார்க்குறேன் நான். ரெண்டாவது என்னென்னா, நம்ம திருச்சி தொகுதியில் இருக்கிற பெல் தொழிற்சாலை, அந்த தொழிற்சாலை வளாகத்துக்கு நம்ம திருச்சி சத்திரம் பேருந்து நிலையத்திலேருந்து பெல் அந்த தொழிற்சாலை வளாகத்து வரைக்கும் பஸ் போக்குவரத்து இருந்தது, அரசு பஸ் போக்குவரத்து இருந்தது. அது கொரோனா காலத்தை நிப்பாட்டிட்டாங்க. அதுக்கப்புறம் அது இல்லை, அந்த சேவை இல்லை. அப்போது நம்ம பெல் தொழிற்சாலை சார்ந்த நம்முடைய தொழிற்சங்கத்தினர் அந்த கோரிக்கையை வச்ச உடனே நாம் நம்முடைய மாண்புமிகு போக்குவரத்துறை அமைச்சர் அண்ணன் சிவசங்கரனை பார்த்து நான் அந்த கோரிக்கை வச்சேன். அப்போது உடனே அந்த திருச்சூர் சத்திரம் பேருந்து நிலையத்திலேருந்து நம்ம பெல் தொழிற்சாலை வளாகத்து வரைக்கும் அந்த பஸ் சேவை அன்றைக்கி மறுபடியும் துவக்கிட்டாங்க. அதே மாதிரி உங்களுக்கு இது மாநில அரசு சார்ந்த சில கோரிக்கைகள் நிறைவேற்றியிருந்தேன் நான். நம்ம ஒன்றிய அரசு பார்த்துக்கிட்டிங்கன்னா முக்கியமாக நம்மளுடைய ரயில்வே துறையில் பொறுத்த வரைக்கும் திருச்சி தொகுதியில் கிட்டத்தட்ட 3 ரயில்வே சுரங்கப்பாதைகள் அது ஒரு கோரிக்கையாக இருந்தது. அதில் இன்றைக்கி மஞ்சத்திடலுங்கிற அந்த ரயில்வே கேட் சுரங்கப்பாதை வேலை இப்போ நடந்துகிட்ருக்கு. இப்போது நான் கோரிக்கை அமைச்சர்கிட்ட கொடுத்து அவங்க அது நிறைவேற்றப்பட்டு இன்றைக்கி அந்த வேலை நடந்துகிட்ருக்கு. அதே மாதிரி சஞ்சீவி நகரை பொறுத்த வரைக்கும் அங்கே கோரிக்கையை அவங்க ஏற்றுக்கிட்டாங்க. அது அறிவிக்கப்பட்டிருக்கு. அது இனி சில மாதங்கள் அந்த வேலை ஆரம்பிப்பாங்க. அவங்க அரியமங்கலம் பொறுத்த வரைக்கும் அங்கே ரயில்வே கேட் சுரங்க பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி அதுக்கு நான் கொடுத்த கோரிக்கை பரிசீலனை இருக்குது. அது இல்லாமல் ரயில்வே மேம்பாலங்கள் என்னுடைய திருச்சி தொகுதியில் கிட்டத்தட்ட 7 இடங்கள்ல ரயில்வே மேம்பாலங்களுக்கு உண்டான கோரிக்கை நான் கொடுத்துருந்தேன். அதில் குறிப்பாக உங்களுக்கு நம்ம சஞ்சீவி நகர், குமரேசபுரம், மேல்கண்கட்டார் கோட்டை இந்த 3 இடத்துலையும் இப்போது வேலை நடந்துகிட்ருக்கு. மீதி 4 இடங்களில் பொறுத்த வரைக்கும் ஒப்புதல் அளிக்கப்பட்டு டெண்டர் ஸ்டேஜில் இருக்குது. அதுக்கப்புறம் நீங்கள் புதுக்கோட்டையிலையும் பொறுத்த வரைக்கும் அங்கே 2 ரயில்வே மேம்பாலங்கள் ஏற்கனவே அது அறிவிக்கப்பட்டது. ஆனால் இப்போ என்னென்னா, நான் அந்த ரயில்வே துறை நிர்வாகிகிட்ட பேசி அந்த ரயில்வே புதுக்கோட்டையில் இருக்க அந்த 2 ரயில்வே மேம்பாலங்கள் பணியில் சீக்கிரம் முடிக்கணும்னு சொல்லிட்டு நான் அழுத்தம் கொடுத்துட்ருக்கிறேன் நான். இன்னொன்று என்ன, புதுக்கோட்டையில் சமீபத்தில் நடந்தது, இப்போ ஒரு 3 நாளைக்கு முன்னாடியே தான் ஒரு அறிவிப்பு வந்தது. புதுக்கோட்டை வழியாக ராமேஸ்வரத்துலேருந்து பனாரஸுக்கு போகிற அந்த ரயில் பொறுத்த வரைக்கும் புதுக்கோட்டை நிற்காமல் போயிட்டு இருந்தது. அது அங்கே புதுக்கோட்டை மக்களுடைய கோரிக்கையாக இருந்தது, புதுக்கோட்டையில் நின்றுட்டு போகணும், ஸ்டேஷனில் நின்றுட்டு போகணுன்னு. அது 4 நாட்களுக்கு முன்னாடி ரயில்வே அமைச்சகம் அறிவித்து இன்றைக்கி இப்போ கடந்த 2-3 நாட்களாக அங்கே புதுக்கோட்டையில் நின்று அந்த ட்ரெயின் போயிட்டுருக்கு இருந்தது. இது தவிர என்னென்னா, முக்கியமான ஒன்று விஷயம் என்னென்னா, சென்னையில் ICF ரயில்வே தொழிற்சாலை மாதிரி நம்ம திருச்சியிலையும் கொண்டு வரணும்னு சொல்லிட்டு நான் ஒரு கோரிக்கை விடுத்திருந்தேன்.
அது வந்து இப்போ என்னென்னா முதல் கட்டமாக என்னென்னா நம்ம வந்தே பாரத் மெட்ரோ ரயில்களுக்கு பழுதுபார்க்கும் ஒரு ஒரு தொழிற்சாலையை வந்து 300 கோடி ரூபா செலவில் வந்து இன்றைக்கி ரயில்வே அமைச்சகம் வந்து அறிவிச்சிருக்கிறாங்க. அது ஒரு முக்கியமான ஒரு இதாக பார்க்குறேன் நான். இது வந்து ரயில்வே துறை சார்ந்த ஒரு முக்கியமான என்னுடைய கோரிக்கைகள் இது. அடுத்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தேசிய நெடுஞ்சாலைத்துறை, நேஷனல் ஹைவேஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா, இதில் சில முக்கியமான நம்மளுடைய கோரிக்கை நிறைவேற்றப்பட்டிருக்கு. உதாரணம், நம்ம சென்னை திருச்சி அந்த தேசிய நெடுஞ்சாலையில் நம்ம அங்கே ஒய்கார்னருங்கிற ஒரு பகுதி இருக்குது. நம்ம அந்த ஒய்கார்னர் பகுதியில் வந்து வெஹிக்குலர் அண்டர் பாஸ், சுரங்கப்பாதைன்னு சொல்லுவாங்க, அந்த இடத்துல நிறைய விபத்து நடந்ததுனால இந்த வெஹிக்கிள் அண்டர் பாஸ் சுரங்கப்பாதை கொண்டு வரணும்னு சொல்லி ஒரு நீண்டகால ஒரு மக்கள் கோரிக்கை. அது ஏற்கப்பட்டு அதுவுமே ஏற்கப்பட்டு இன்றைக்கி டெண்டர் ஸ்டேஜில் இருக்குது. அதுக்கு அடுத்து பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நம்ம சஞ்சீவி நகர், அதே திருச்சி சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் சஞ்சீவி நகருங்கிற ஒரு பகுதியிலையும் இதே மாதிரி விபத்து நிறைய நடக்க, அங்கேயும் வெஹிக்குலர் அண்டர் பாஸ் சுரங்கப்பாதை கொண்டு வரணும்னு சொல்லி ஒரு மக்கள் கோரிக்கை. அதை அமைச்சர்கிட்ட கொண்டு போய் அதிகாரிகள் கொண்டு போய் அதுவும் நிறைவேற்றப்பட்டு டெண்டர் ஸ்டேஜில் இருக்குது. அப்புறம் இன்னொன்று என்னென்னா, இது கிட்டத்தட்ட 15 வருஷ கோரிக்கை. இது அந்த திருச்சி சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் அந்த கார்னர் பகுதியில் டெய்லி ஏதோ ஒரு விபத்து நடக்கும். இது வரைக்கும் இன்றைக்கி நூற்றுக்கணக்கான பேர் இந்த ஒரு 15 வருஷத்தில் இறந்துருக்கிறாங்க. அங்கே பொறுத்த வரைக்கும் ரயில்வே நிலத்தை வந்து இவங்க கொடுத்தாதான் அங்கே தேசிய நெடுஞ்சாலைத்துறை அவங்க அந்த இடத்துல வந்து அங்கே ஒரு பாலமோ ஏதோ கட்ட முடியும். இது வந்து ஒரு 15 வருஷம் ஒரு பிரச்சனையில் இருந்தது. அது நான் இந்த ஒரு வருஷத்தில் கடுமையான முயற்சி பண்ணி இன்றைக்கி ரயில்வே அமைச்சர்கிட்டையும் சரி, நம்முடைய நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர்கிட்டையும் சரி, அங்கே இருக்க திருச்சியில் இருக்கிற அதிகாரிகள் இருக்கட்டும், எல்லார்ட்டையும் பேசி இன்றைக்கி கிட்டத்தட்ட வாய்மொழியாக அவங்க ரயில்வே துறை வந்து அந்த இடத்த கொடுக்கறதுக்கு ஒப்புதல் கொடுத்துட்டாங்க. கிட்டத்தட்ட 8 ஏக்கர் இடத்த வந்து அவங்க 8 ஏக்கர் நிலத்தை அவங்க ஒப்புதல் கொடுத்துட்டாங்க. தேசிய நெடுஞ்சாலைத்துறை முதல்ல வந்து அவங்க பல வருஷத்துக்கு முன்னாடி அவங்க போடுறதுக்கு யோசிச்சாங்க. இந்த இதை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு கிட்டத்தட்ட 60 கோடியிலேருந்து 80 கோடி வரைக்கும் இந்த இப்போ என்னென்னா உயர்மட்ட சுழற்சாலைன்னு சொல்லிட்டு அது ரொம்ப விசேஷமாக ரொம்ப இதாக இருக்கும். அந்த இதை வந்து இந்த கார்னரில் வந்து கட்டுறதுக்கு வந்து அவங்க நகாய் ஒத்துக்கிட்டாங்க, தேசிய நெடுஞ்சாலை ஒத்துக்கிட்டாங்க. ரயில்வேஸ் பொறுத்த வரைக்கும் அவங்க வாய்மொழியை கொடுத்துருக்காங்க. அதுக்கு தான் இப்போ சமீபத்தில் இந்த போன வாரம் அமைச்சரை சந்திக்கும் போது ரயில்வே அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவை சந்திக்கும் போது நான் அந்த கோரிக்கையை நான் கொடுக்கும்போது, கண்டிப்பாக ஏற்கனவே எனக்கு கொடுத்துருக்குறீங்க, நானும் சொல்கிறேன், நான் கண்டிப்பாக அதிகாரிகிட்ட சொல்கிறேன்னு சொல்லி ஒரு வாக்குறுதி கொடுத்துருக்கிறாரு. ஸோ ரயில்வே துறை பொறுத்த வரைக்கும் இந்த பல விஷயங்கள் நம்ம வந்து இதை செஞ்சு கொடுத்துருக்குறோம். நம்ம அடுத்து வந்து விமான போக்குவரத்து திருச்சியில் வந்து என்னென்னா, இப்போ ஒரு 7-8 மாதம் முன்னாடி வரைக்கும் என்னென்னா இண்டிகோ உள்நாட்டு சேவை பற்றி இண்டிகோ 1 தான் இருந்தது. இப்போ நம்ம வந்து என்னென்னா அது இண்டிகோ மற்ற இருக்கிறதுனால டிக்கெட் விலைகளும் வந்து ஜாஸ்தியாக இருந்தது. சில அவசர விழா நாட்களில் பொறுத்த வரைக்கும் டிக்கெட்டும் கிடைக்காம இருந்தது. டிக்கெட் ரொம்ப ஹை ப்ரைஸாக இருக்கும். இப்போ அதெல்லாம் என்ன சொன்னால், இங்கே டெல்லியில் வந்து இங்கே ஏர் இண்டியாவுடைய அலுவலகத்துக்கு வந்து இங்கே முதன்மை அதிகாரி சந்தித்து நான் ஒரு 5 மாதத்துக்கு முன்னாடி சந்தித்து, இப்போ இண்டிகோ மாத்திரம் இருக்குங்க, கண்டிப்பாக ஏர் இண்டியாவுடைய உங்கள் சர்வீஸை இங்கே திருச்சியில் கொண்டு வந்தால் உங்களுக்கும் நல்லது, அதே நேரத்தில் திருச்சி மக்களுக்கு நல்லது சொன்னதுக்கப்புறம் இந்த 4-5 மாதங்களில் மாத்திரம் கிட்டத்தட்ட அதாவது திருச்சியிலேருந்து உங்களுக்கு ஹைதராபாத், திருச்சியிலேருந்து உங்களுக்கு மும்பை, திருச்சியிலேருந்து உங்களுக்கு சென்னை, திருச்சியிலேருந்து கொச்சின், இப்போ அந்த 4-5 மாதத்தில் இப்போ அவங்க கொண்டு வந்திருக்கிறாங்க. இது நம்முடைய முயற்சியால் வந்தது. இப்போ என்னென்னா, இது உள்நாட்டு விமான சேவை மாத்திரம் கிடையாது, வெளிநாடுக்கு போகிறவங்களுக்கு என்னென்னா, இப்போ பாம்பே போய் கொச்சின் போய் அவங்க ஹைதராபாத் போய் நீங்கள் வெளிநாடுகள் போகிறதுக்கு உண்டானது. ஸோ அதனால் இது ரொம்ப ஒரு நல்ல ஒரு இதாக நாம் அங்கே மக்கள் பார்க்குறாங்க. இருந்தது. அது இல்லாமல் திருச்சி விமான நிலையத்துக்கு உள்ளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இஸ்லாமிய மக்கள் தொழுகிறதுக்கு வந்து அந்த டிபார்ச்சர் ஏரியா, புறப்பாடு ஏரியாவில் தான் அவங்களுக்கு வந்து தொழுகிறதுக்கு உண்டான இடம் இருந்தது. நான் யாருமே இதை எங்கிட்ட கோரிக்கையை வைக்கலை. நானாக அதை புரிஞ்சுக்கிட்டு ஏன் டிபார்ச்சர் மற்ற இருக்க அரைவல் ஜோன்லேயே நான் வைக்கணுமேன்னு சொல்லி கோரிக்கை வச்சு இன்றைக்கி கிட்டத்தட்ட ஒரு இடத்துல இருந்து இன்றைக்கி 3 இடத்துல இஸ்லாமியருக்கு தொழுவு செய்கிறதுக்கு அங்கே திருச்சி ஏர்போர்ட்டுக்குள்ளே அந்த விமான நிலையத்துக்குள்ளே ஏற்பாடு பண்ணியிருக்கேன் நான். இன்னொரு முக்கியமான விஷயம், இந்தியாவிலே எந்த விமான நிலையத்துக்குள்ளே ஆட்டோ போகாது. ஆனால் நம்ம வந்து என்னென்னா திருச்சி விமான நிலையத்தில் ஒரு குறிப்பிட்ட இடத்து வரைக்கும் ஆட்டோக்கள் வரலான்னு சொல்லிட்டு ஆட்டோ ஓட்டுநர்களுக்கு அவங்களுக்கு அவங்க வாழ்வாதாரத்துக்கு சரி, சாதாரண எளிய மக்களுக்கும் சரி, இது ஒரு பயனுள்ளதாக ஆட்டோக்கள் வந்து உள்ளே வர்றதுக்கு நான் ஏற்பாடு பண்ணியிருக்கிறேன். அதே மாதிரி திருச்சி மத்திய பேருந்து நிலையத்திலேருந்து விமான நிலையத்துக்கு வந்து கூடுதல் பஸ் சேவைகளை அது நான் ஏற்பாடு பண்ணி கொடுத்துருக்கிறேன் நான். இன்னொன்று என்னன்னா, திருச்சி அங்கே வந்து இன்றைக்கி இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் இருக்குது. அது போன வருஷம் தான் ஒன்றிய அரசு துவக்கி வச்சுருந்தாங்க. மிக பிரம்மாண்டமான ஒரு ஏர்போர்ட். ஆனால்
அதில் வந்து கூடுதல் விமானங்கள் சேவை வேணும், இல்லை பெரிய விமானங்கள் வரணும்னா அந்த அந்த ஓடுதளத்தை வந்து விரிவாக்கம் செய்யணும். அது கிட்டத்தட்ட பல வருஷமாக 10 வருஷமாக அது கிடப்பில் இருந்தது. இந்த ஒரு வருஷத்தில் வந்து அந்த ஓடுதள விரிவாக்கத்தை வந்து நான் 99 விழுக்காடு நம்ம முடிச்சிருக்கணுமோ. அது ஒரு முக்கியமான ஒரு இதை நான் பார்க்குறேன் நான். இது வந்து என்னன்னா என்னுடைய முக்கியமான சாதனைகள். அதில் இன்னொன்று என்ன சொல்லணும்னா, இந்த ஒரு வருஷத்தில் சாதாரண ஏழை குடும்பங்கள் பொறுத்த வரைக்கும் மருத்துவ செலவு அவங்களுக்கெல்லாம் வந்து தனியார் ஆஸ்பத்திரிக்கு போனால் இல்லை சில சிகிச்சைகளுக்கெல்லாம் லட்சக்கணக்கில் ஆகுது. அது பொறுத்த வரைக்கும் என்னென்னா, என்கிட்ட நான் வந்து இது வரைக்கும் பிரைம் மினிஸ்டர்ஸ் ரிலீஃப் ஃபண்டு, பிரதமர் மருத்துவ நிவாரண நிதியிலேருந்து கிட்டத்தட்ட 31 பேர் எனக்கு விண்ணப்பம் கொடுத்துருந்தாங்க. அதில் 21 பேருக்கு வந்து ஆளுக்கு 2 லட்சம் 3 லட்சம் சொல்லிட்டு கிட்டத்தட்ட 60 லட்சம் ரூபாய் வரைக்கும் நம்ம அந்த பிரதமர் மருத்துவ நிவாரண நிதி நம்ம கொடுத்துருக்குறோம் நம்ம. அது இல்லாமல் வெளிநாடுகளில் நம்ம நிறைய பேர் நம்ம தமிழ்நாடு வெளிநாட்டுக்கு வேலைக்கு போகிறாங்க. அப்போ வேலைக்கு போகும்போது அங்கே ஏதாவது உடல்நலக்குறைவு ஏற்பட்டு இறந்துடுறாங்க, இல்லைன்னா அவங்க வேற ஏதாவது விசா பிரச்சனை அந்த மாதிரி சிக்கலில் மாட்டிக்கிறாங்க, இல்லை அந்த மாதிரி பல சிக்கல் அங்கே தவிக்கிற நம்மளுடைய தமிழர்களை வந்து பத்திரமா இந்தியாவுக்கு கூப்பிட்டு வருது, தமிழ்நாட்டுக்கு கூப்பிட்டு வருது. கிட்டத்தட்ட இந்த ஒரு வருஷத்தில் இறந்தவங்க 3 பேர் உடைய உடல்களை கூப்பிட்டு வந்திருக்கேன். இல்லை கொண்டு வரலன்னா அங்கேயே அடக்கம் பண்ணிடுவாங்க. கடைசியில் அவங்க முகத்தினாச்சும் பார்க்கணும்னு சொல்லி அந்த குடும்பங்கள் பரிதவிக்கும் போது அந்த 3 உடல்களை நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன், இங்கே பத்திரமா அங்கே கொண்டு வந்திருக்கணுமோ. அதே நேரத்தில் வந்து அங்கே வேற சிக்கல், விசா சிக்கல் இல்லை வேற ஏதாவது பிரச்சனைகளை மாட்டி அங்கே சிக்கினவங்களை அதில் ஒரு 6 பேரை நான் பத்திரமா நம்ம தமிழ்நாட்டுக்கு கூப்பிட்டு வந்துருக்கேன். கிட்டத்தட்ட அந்த இது கிட்டத்தட்ட இறந்தவங்க 3 பேர் பத்திரமா வந்து நம்ம மீட்டு கொண்டு வந்து 6 பேர். இதில் சில பேர் வந்து திருச்சி அல்லாத பிற தொகுதியை சார்ந்தவங்க இருக்கிறாங்க. இதனால் எனக்கு என்னென்னா, என்னுடைய பொது வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் எனக்கு இந்த ஒரு நாடாளுமன்ற உறுப்பினருங்கிற அந்த பதவியை வச்சுக்கிட்டு எவ்வளோ ஜனங்களுக்கு செய்ய முடியுமோ, சாதாரண ஜனங்களுக்கு செய்ய முடியுமோ, அதே மாதிரி கிட்டத்தட்ட 10-15 வருஷம் 20 வருஷமாக கிடப்பில் இருக்கிற பல மக்களோட கோரிக்கையில் வந்து நிறைவேற்றுங்கிறதா என்னுடைய இது. திருச்சி முக்கியமான சொல்ல மறந்துட்டேன். நம்ம திருச்சி பால்பனை துவாக்குடி அந்த சர்வீஸ் ரோடுங்கிறது அது 15 வருஷம் பிரச்சனை. அதுக்கு என்னென்னா நிதி பற்றாக்குறை. இந்த நிலம் கையகப்படுத்துறது லேண்ட் அக்விசிஷனுக்கு மாத்திரம் கிட்டத்தட்ட 618 கோடி தேவைப்படுதுன்னு நம்முடைய மாவட்ட ஆட்சியர் சொல்லியிருந்தாங்க. இன்றைக்கி உங்களுக்கே தெரியும், தமிழ்நாடு அரசுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு நிதி பற்றாக்குறை இருக்குது. இதனால் ஒன்றிய அரசு கண்டிப்பாக அவங்களுக்கு கடமை இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் இதுக்குண்டான நிதியை நீங்கள் ஒதுக்கணும்னு சொல்லிட்டு இப்போ போன வாரம் நம்முடைய தேசிய நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் அவர் திரு நிதின் கட்காரியை நேரில் சந்தித்து நான் கோரிக்கை வச்சுருந்தேன். இது போன்ற பல விஷயங்கள் நான் செஞ்சுருக்கேன். கோரிக்கை அதாவது பல கோரிக்கைகள் இருக்குது, அது சிலதை நான் செஞ்சுருக்கேன். அது முக்கியமாக நான் உங்கள்கிட்ட சொல்லியிருக்கிறேன்.